உங்களுக்கும் கண் சார்ந்த பிரச்சனை இருக்கா? கவலைப்படாங்க. கிட்ட பரவ தூர பரவ கண்ணில் குளுக்கோமா, கேட்டக் வளர்ந்துருக்கா, பிரஷர் வளர்ந்துருக்கா, கவலைப்பட வேண்டாம். 96 வகையான கண் சார்ந்த பிரச்சனைக்கு இங்க சிறப்பான சிகிச்சை கொடுக்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவருக்கு எப்படி கண் பிரச்சனை சரியாச்சா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாவே வீடியோ போட போறேன். கிட்ட இருக்குது ஒரு ரீடிங் வச்சு படிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் தெரியுது. சென்னை பைபாஸ் போகிற வழியில், கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை பைபாஸ் போகிற வழியில் ஒரு 12 கிலோமீட்டரில் கந்திகுப்பம் அப்படின்ற இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி ரோடு, கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை போகிற வழியில் இருக்குது. நண்பர்களே, பல வருஷம் கண் சார்ந்த குறைபாடு இருந்தது. இப்போ அவர் எப்படி சரியானாரு அப்படின்றதையும் அவருக்கு கண் மருத்துவத்தையும் இப்போ பாருங்க. ஆண்டவர் தைலம் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு பாருங்க ஒரு சொட்டு விடுறாங்க. இப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வர்ம புள்ளிகளும் நிறைய வீடியோக்களை சொல்லியிருப்பேன். எல்லா வர்ம புள்ளிகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவேட் பண்ணோம். ஆக்டிவேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக அவரை விட்டுறணும். காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி நீங்கள் கண்ணில் இந்த ஆயில் விட்டு மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வர்ம புள்ளிகளை ஏக்கி உள்ளுக்குள்ளே படித்த பட்டதாரி மருத்துவ மூலமாக கொடுக்குற அந்த மருந்துகள், அதாவது நரம்பு ஸ்ட்ரென்த்துக்கும் நரம்புல இருக்கிற அந்த பிளாக் ரிமூவ் ஆகிறதுக்கும் நரம்பு பல்ஜாக இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கான மருந்துகள், இம்யூனிட்டி பவருக்கான மருந்துகள் எல்லாமே சேர்த்து கொடுக்கும்போது நீங்கள் எடுக்கும்போது அற்புதமாக வேலை செய்யும். இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கண்ணுக்கு மருந்து விடணும். இவருக்கு தூரப்பார்வை பிரச்சனை. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவருக்கு எப்படி கண் பிரச்சனை சரியாச்சா இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாகவே வீடியோ போட போகிறேன். இவருக்கு பல டாக்டர்கிட்ட பார்த்துருக்காங்க. கண் சார்ந்த பிரச்சனை இருக்குது, அதுவும் நரம்பு பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வந்திருக்காரு. இப்போ இவருக்கு எப்படி கண் மருந்து விட்டு சிகிச்சை பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இளம் வெயில பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில், அதாவது சூரிய ஒளி உதிச்சு வருது இல்லையா, இளம் வெயில், அதை வெறுங்கனால் பாருங்கள். விட்டமின் இ அதிகமாக பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பழங்கள், காய்கள், கீரைகள் அது மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா மருந்து விட்டாச்சு. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணி உட்கார சொல்லியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. 10 நிமிஷம் கழிச்சு அவருடைய ஃபீட்பேக்கை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர்? ஹுமாயூனுங்க. நான் கடலூர்லேருந்து வரேன். இப்போ வந்து நான் டிரான்ஸ் போட்ட பிறகு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்குதுங்க. கண்டினியூ ஒரு 20 நாளைக்கு போட சொல்லியிருக்காங்க. போட்டு மறுபடியும் வந்து டாக்டர் வந்து செக்அப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ரிப்போர்ட் என்ன ரிசல்ட்னு சொல்லிட்டு தெரியும். ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு, கிளியராக இருக்கு. நான் வந்ததுக்கே வந்து இப்போ டிரான்ஸ் போட்ட பிறகு கிளியராக இருக்குங்க. கிளியராக இருக்கு. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? நரம்புலாம் வீக்காக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நான் வேற இடத்துல பாண்டிச்சேரியில் செக் பண்ணேன். அப்போ சொன்னாங்க 2 கண்ணிலையும் நரம்பு வீக்கம் இருக்கு, அதனால நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து இன்ஜெக்ஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனக்கு என் ஃப்ரெண்டு இங்கே சொல்லியிருந்தாப்புல, இங்கே போக சொல்லி இங்கே வந்திருக்கிறேன். அந்த பிறகு டாக்டர் சொன்னாங்க அதெல்லாம் இன்ஜெக்ஷன்லாம் போட வேண்டாம், நாங்கள் ட்ராப்ஸ் கொடுக்குறோம், அதை வச்சு உங்களுக்கு சரியாயிடும் சொல்லியிருக்காப்புல. இப்போ நல்லா இருக்கு. இப்போ நான் வந்ததுக்கு இப்போ ட்ராப்ஸ் போட்ட பிறகு ஒரு நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருப்பீங்க? நான் ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. இப்போ நரம்பு பிரச்சனை இருக்கிறதுனால உங்களுக்கு கிட்ட இருக்க தெரியலையா இல்லை தூரமாக இருக்க தெரியலையா? இல்லை, எனக்கு கிட்ட இருக்கிறது தெரியும், அதாவது தூரமாக இருக்குது தெரியல. தூரப்பார்வை கம்மியாக தான் இருக்கு. கிட்ட இருக்கிறது ஒரு ரீடிங் வச்சு படிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் தெரியுது. நேர்களே, இந்த மருந்து போட்டு 1 hour ஆகுது. 1 hourக்குள்ளேயே அவர் இந்த தூரப்பார்வை பிரச்சனை பார்த்தா நல்லா சரியாயிடுச்சு தெரியுதுன்னு சொல்றாரு. இது ஏன் உடனே தெரியுது அப்படின்றத நம்ம ஐயா கிடைக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க, இவரு எப்படி கூட்டு வந்தீங்க? என் மைத்திர ஒருத்தர் கூட்டு வந்து வைத்தியம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனா அவருக்கு நான் கண்ணு சுத்தமாக தெரியாத கண்டிஷன், கண்ணு மாத்திரை கண்டிஷன் போய் முடியாதுன்னா இங்கே வந்து வைத்தியம் பண்ணது ஓரளவு தெளிவாக நல்லா பார்வை தெளிவாக தெரியுதுன்னு சொல்லி அவரு கோயத்துலேருந்து அனுப்பிவிட்டார். இவரை இப்போ இங்கே பார்க்கறதுல அனுப்பிவிட்டார். நான் தான் கூட்டு வந்தேன். இவர் கோயத்துலேருந்து வந்திருக்காரு இப்போதைக்கு. அடுத்து வந்து அவருக்கு திரும்ப என்ன மருந்து வேணும்னு சொல்லி கேட்டதுனால வாங்கிட்டு போகிறதுனால வந்திருக்கிறேன். நான் அவருக்கு தேவையான மருந்து வாங்கி திரும்ப நான் கோயத்துக்கு அனுப்பணும். அதை போட்டால் நல்லா பர்ஃபார்ம், நான் மருந்து போடுறோம், நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷன் எதுவும் தேவையில்லை. இங்கிலீஷ் மெடிசனில் இது பெஸ்ட்டு என்னை பொறுத்தவரை. நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. நன்றிங்க. நேர்களே, பார்த்தீங்கன்னாக்கா இங்க கண் சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமான வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடனே அந்த கண் பார்வை தெளிவாகுது. ஒரு சிலருக்கு 1 வாரம் 2 வாரம் ஆகுது. ஒரு சிலருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும். உடல்வாக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் அற்புதமாக செய்கிறாங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கண் குறைபாடு இருந்தாங்க நிச்சயமாக வந்து பாருங்க. நன்றிங்க.